தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மாநாட்டுக்கு பின் நடந்த கருத்து கணிப்பு விஜய் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். மாநாட்டுக்கு பின் நடந்த கருத்து கணிப்பு விஜய் அதிர்ச்சி. தமிழக வெற்றி கழக 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற்றது. இந்த மதுரை மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டவர்களில் 70% பேர் தான் கலந்து கொண்டார்கள். மாநாடு தொடங்கி 10 நிமிடத்திலேயே தொண்டர்கள் கலைந்து செல்ல ஆரம்பித்தார்கள். அதாவது வெளியூரிலிருந்து வந்தவர்கள் மாநாடு தொடங்கி 10 நிமிடத்திலேயே கலைந்து செல்ல ஆரம்பித்தார்கள். காரணம் கேட்டபோது, விஜயை பார்ப்பதற்காக வந்தோம், விஜயை பார்த்து விட்டோம், நாங்கள் வெகு தூரம் செல்ல வேண்டும் என்று கூறி கலைந்து செல்ல ஆரம்பித்தார்கள். விஜய் பேச்சை கேட்பதற்காகவோ அரசியல் பேச்சுக்களை கேட்பதற்காகவோ அவர்கள் வரவில்லை, விஜயை பார்ப்பதற்காகத்தான் வந்தார்கள். மாநாடு ஆரம்பித்து 10 நிமிடத்திலேயே பாதிக்கும் மேற்பட்ட கூட்டம் கலைந்து சென்றது. இது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. மேலும் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் விஜய் பேச்சை ரசிக்கவில்லை. விஜய் பேச்சும் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. விஜயுடைய பேச்சு தமிழக அரசியலில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும், தமிழக மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் விஜய் பேச்சு உப்பு சப்பில்லாமல் இருந்தது, ஒன்றுக்கும் உதவாமல் இருந்தது. ஆக இந்த மாநாடு முடிந்த பின்பு கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டன. இந்த கருத்து கணிப்பில் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டது. வருகிற சட்டசபை தேர்தலில் விஜய் 100 தொகுதிகள் வெற்றி பெறுவார், 150 தொகுதிகள் வெற்றி பெறுவார் என்று ஒரு சிலர் கூறி வந்தார்கள். ஆனால் அந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் பொய்யாகியுள்ளன. ஒரு தொகுதியில் 5000 வாக்குகளை பெறுவதே தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரிய விஷயம் என்று தெரிய வந்துள்ளது. நடிகர் விஜய் அவர்களே தான் போட்டியிடும் தொகுதியில் மிகப்பெரிய சவாலை சந்திக்க வேண்டியது வரும், இழுபறியை சந்திக்க வேண்டியது வரும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. ஆக விஜய் வெற்றி பெறுவதே பெரிய விஷயம் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. மாநாட்டுக்கு பின் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொடுத்துள்ளது.